The next we are going to see about packet switched networks. Packet switched networks என்ன packets எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஃபிக்ஸட் சைஸ்ல இருக்கலாம், வேரியபிள் சைஸ்லயும் இருக்கலாம். அப்போ ஏன் ஒரே சிங்கிள் பேக்கெட் இருக்கக்கூடாதுன்னா பிகாஸ் when you are going to send a single packet அப்படியே அனுப்பும்போது நெட்வொர்க் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி சேனல் சைஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எவ்வளவு இதில் அனுப்ப முடியுமோ அதுதான் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பெரிய பேக்கெட் அனுப்பும்போது இன்கேஸ் இந்த பேக்கெட்ல ஏதாவது எரர் இருந்தால் what happens, we will discarding the packet, which means that the whole packet to be resent. இதுதான் அதோட மீனிங். அப்போ இங்க சைஸ் ஆஃப் த பேக்கெட் எப்படி டிசைட் பண்ண போறோம்? சைஸ் ஆஃப் த பேக்கெட் எப்படி டிசைட் பண்ண போறோம்னா only the network decides the size of the packet. அதாவது இந்த நெட்வொர்க்ல எவ்வளவு பேக்கெட் அனுப்ப முடியும், நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பேக்கெட்ஸ் அனுப்பலாம். நெக்ஸ்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ் சொல்லும்போது நமக்கு என்ன டிராபேக் இருக்கு மெயினானா இங்க வந்து there is no resource allocation, no scheduled processing time. இப்போ ரிசோர்ஸ் அலோகேஷனும் ஷெட்யூல்டு ப்ராசஸிங் டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் அலோகேஷன் எல்லாமே எப்போ தேவையோ அப்போ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணால் போதும். அப்போ ரிசோர்ஸ் எப்படி எப்போ அலோகேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும்போது எப்போ அலோகேட் பண்ணும்போது சேனல் ஏற்கனவே வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண போறோம், நம்ம we have to wait till the packets which is in transfer can be processed. அதுவரை வெயிட் பண்ணணும். இப்போ இங்கே as for the networkல நம்ம கன்சிடர் பண்ணும்போது பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ் நம்ம எங்கெல்லாம் பேக்கெட் எல்லாமே டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ that packets are called as datagrams. இங்க பேக்கெட் வந்து டேட்டாகிராம் சொல்றோம். பேக்கெட் டேட்டாகிராம் சொல்லும்போது இங்க வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டிங் அப்படி பண்ணலாம். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டிங் என்ன அனுப்ப போறோமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை அனுப்புவோம். தட் இஸ் கால்ட் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டிங். அண்ட் இங்க வந்து ஸ்டோர் பண்ணி ஃபார்வர்ட் பண்றதுனால எந்த பேக்கெட்ல அனுப்புறோமோ அந்த அனுப்புற பேக்கெட்டோட இன்ஃபர்மேஷன் சென்டர் சைடு இருக்கு. இதுதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் மெக்கானிசம். அப்போ எந்த பேக்கெட் எல்லாம் அனுப்புறோமோ அது வந்து சென்டர் சைடு இருக்கு அப்படின்னு ஒரு ரெக்கார்டிங் கேன் பி டன். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், we are going to use the mechanisms called as routing table mechanism. இந்த routing table mechanism எதுக்கு, இங்க கனெக்ஷன் செட்டப்பும் கிடையாது, கனெக்ஷன் டெர்மினேஷன் கிடையாது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அனுப்ப போறீங்க அப்படின்னு சென்டருக்கு தெரியணும். ஏன்னா கனெக்ஷன் செட்டப் எதுவுமே தெரியாது. அப்படின்னா எந்த டெஸ்டினேஷன் அனுப்ப போறோம், எந்த அவுட்புட் போர்ட் மூலமா அனுப்பணும் அது வந்து சென்டருக்கு தெரியணும். அந்த மாதிரி சென்டருக்கு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து எஃபெக்டிவா அப்டேட் பண்ண முடியும். அப்ப அதுக்காக we go for a mechanism called routing table. அந்த ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும், ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்குன்னா யாருக்கு அனுப்ப போறோம் அந்த டெஸ்டினேஷன், எந்த இது அவுட்புட் போட்டு அந்த அவுட்புட் போர்ட். அப்ப டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னென்ன இருக்கு, டெஸ்டினேஷன் அட்ரஸ் அவுட்புட் போர்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு சென்டர் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸோட அவுட்புட் போர்ட் சேஞ்ச் ஆகலாம். டெஸ்டினேஷன் அட்ரஸ் எப்படி இருக்கோ அது அவுட்புட் போர்ட் பேஸ் பண்ணி எந்த போர்ட் மூலமா எப்படியெல்லாம் நம்ம அனுப்புறோம்ல எவ்ரிதிங் இஸ் ரூட்டிங் டேபிள் வில் பி அப்டேட்டட் டைனமிக்கலி. மேனுவல் கிடையாது. ஏற்கனவே நம்ம நிறைய மெக்கானிசம்ஸ் பார்த்துருக்கோம், டைனமிக் மெக்கானிசம்ஸ். இதே மாதிரி தான் we are going to send the information dynamically and all updations will be done dynamically. எஃபிஷியன்சி பார்க்கும்போது ரிசோர்ஸ் அலோகேஷன் எப்போ நமக்கு தேவையோ அப்பதான் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது எஃபிஷியன்சி பார்க்கும்போது சேனல் எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம சேனல் யூட்டிலைஸ் பண்ண போகிறோமே தவிர எப்பெல்லாம் தேவையில்லை அப்போ சேனல் யூட்டிலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சேனல் ஐடில் நம்ம எப்போ யூஸ் பண்ணல சேனல் ஐடில். நெக்ஸ்ட் டிலே. டிலே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிலே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து
பேக்கெட்ஸ் அனுப்புறோம்னு சொல்றோம். மேக்ஸிமம் 10 பேக்கெட் அனுப்புறோம்னா 10 பேக்கெட் ஒரே பாத்துள்ள டெஸ்டினேஷன் போய் சேரணும் அவசியம் கிடையாது. 5 packets can follow a path and another 5 packets can follow another path. அப்போ path follow பண்ணும்போது first 5 packets ஒரு path வழியா வருது. அது வந்து போய் சேரும் destination. அதே மாதிரி second 5 packets destination போய் சேரும். There may be situation in the channel such that delay வரதுக்கான chances இருக்கு. அப்ப delay வந்தால் எல்லா packetம் ஒரே டைம்ல destination போய் சேராது. இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டா எல்லா பேக்கெட்டும் வந்து சேர்றதுக்கு டிலே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரே பாத்தை ஃபாலோ பண்ணா ஒரே டைம் ஸ்பென்ல டெஸ்டினேஷன் போய் சேர முடியும். இங்க ஒரே பாத்தை ஃபாலோ பண்ணாது மல்டிபிள் பாத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பாத்துக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக் பேஸ் பண்ணி டைம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். Then here are two types of mechanisms. One is datagram approach mechanism and another one is virtual circuit mechanism. But datagram approach mechanism first we can see. Datagram approach is nothing but connectionless approach. But connectionless na enna? There is no connection. எப்ப நமக்கு தேவை routing table or forwarding table base பண்ணி we are going to send the information. ஏற்கனவே பார்த்தா routing table பார்த்துட்டோம். அந்த routing table இருக்க same concept used for connectionless. அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க? நெட்வொர்க் லேயர் இருக்கு. எல்லா நெட்வொர்க் லேயர்ல இருந்து வரக்கூடிய பாக்கெட்ஸையுமே நமக்கு வந்து each packets are treated independently. ஏன்னா இங்கே நம்ம அனுப்பும்போது there is no relation to be given. எல்லா பாக்கெட்லயும் என்ன இருக்கு? டெஸ்டினேஷன் என்ன இருக்கு? அவுட்புட் போர்ட் என்ன இருக்கு? based upon the routing table. எந்த பாக்கெட் there is no relation. அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால தான் each packet follows different path and reaches the destination. இந்த மாதிரி ஒரு பாக்கெட் இன்னொரு பாக்கெட் ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால each packet checks with the forwarding table or routing table. அதுல இருக்கக்கூடிய destination address, அதுல இருக்கக்கூடிய output interface பேஸ் பண்ணி தான் டேட்டாவை சென்ட் பண்ணும். இங்க இந்த கனெக்ஷன் சென்டர்ல நமக்கு இருக்கக்கூடிய switches, அதாவது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகும்போது இடையில இருக்கக்கூடிய சுவிச்சஸ் என்னவா தான் பேஸ் பண்ணி தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். that switches are called as routers. here header எப்பவுமே பார்த்தோம் எல்லா OS லேயர்ல பார்க்கும்போது எல்லா லேயர்லயுமே ஹெடர்ஸ் இருக்கு. இங்க ஹெடர்ல என்ன இருக்க போகுது? சோர்ஸ் அட்ரஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கு. சோர்ஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் நமக்கு எதுக்கு? டெஸ்டினேஷன் அட்ரஸ் சொல்லும்போது எதுக்கு ஃபைல்ல எண்ட் பாயிண்ட் போய் சேருது. சோர்ஸ் அட்ரஸ்னா என்ன? சோர்ஸ் அட்ரஸ் சொல்லக்கூடியதுன்னா யார் அனுப்புறாங்க. சோர்ஸ் அட்ரஸ் எதுக்கு தேவைன்னா நம்ம அனுப்பக்கூடிய பேக்கெட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்க சிச்சுவேஷன் வரும்போது ஒரு எரர் மெசேஜ் வந்து சோர்ஸுக்கு அனுப்பணும். அந்த எரர் எந்த பேக்கெட்டு வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் பேக்கெட்டா இருக்கோ that packet should be discarded. அந்த பேக்கெட்டை டிஸ்கார்ட் பண்ணி ஒரு எரர் மெசேஜ் சோர்ஸுக்கு அனுப்பணும். சோர்ஸ் அட்ரஸ் இங்க வந்து டெஸ்டினேஷன் or அவுட்புட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கக்கூடிய we have a forwarding table or routing table. இங்க என்ன இருக்க போகுது? டெஸ்டினேஷன் அட்ரஸ், அதோட அவுட்புட் இன்டர்ஃபேஸ் என்னன்னு இருக்கும். எப்பவுமே சென்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது டெஸ்டினேஷன் அட்ரஸ் and output interface should be considered, and from the output interface we are going to find the output path. Next, virtual circuit approach. virtual circuit approach na enna? inga virtual circuit approach enna connection oriented. virtual circuit approach enna connection oriented appdin solumbodhu what we have? connection oriented nu solumbodhu kandippa we should have a setup phase, transfer phase and tear down phase. appa setup, transfer and tear down phase. header has source address and the destination address ரெண்டுமே இருக்கும். we can see the diagrammatic representation. இதுதான் diagrammatic representation. இங்க diagrammatic representation பார்க்கும்போது எப்படி இருக்கு? இன்கமிங்க்கு ஒரு போர்ட் அண்ட் லேபிள் இருக்கு, அவுட் கோயிங்க்கு ஒரு போர்ட் அண்ட் லேபிள் இருக்கு. அப்ப இன்கமிங்க்கு ஒரு போர்ட் அண்ட் லேபிள் இருக்கும்போது what is that port? port 1 and label will be there. இப்போ என்னென்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் செட்டப் பண்ணும்போது request should be given.
கனெக்ஷன் செட்டப் பண்ண ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது ரிக்வெஸ்ட் எப்படி இருக்கு? இந்த ரிக்வெஸ்ட் வந்து it has a label. அவுட்கோயிங்ல லேபிள் இருக்காது, ரிக்வெஸ்ட் ஃபேஸ்ல மட்டும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ், டியர் டவுன் ஃபேஸ் we having a output label. அவுட்கோயிங்ல லேபிள் இருக்கும். ஸோ இன்கமிங்ல ஒரு போர்ட் அதோட லேபிள், அவுட்கோயிங்ல ஒரு போர்ட் அதோட லேபிள். அதே மாதிரி இன்கமிங்ல ஒரு போர்ட் அதோட லேபிள், அவுட்கோயிங்ல ஒரு போர்ட் லேபிள். These are things what we have. Next, அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எப்படி இருக்கு? ஏலேன் பிக்கு அனுப்புவீங்க. இன்கமிங் போர்ட் என்ன? போர்ட் நம்பர் 1. இன்கமிங் போர்ட்னு சொல்லுவோம் ரவுட்டர் R1. இதுக்கான இன்கமிங் போர்ட் R1 வித் த லேபிள் 14. இப்போ லேபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன? திஸ் இஸ் ஃப்ளோ லேபிள். இதுக்கு மீனிங் என்னன்னா விர்ச்சுவல் சர்க்யூட் ஐடென்டிஃபையர். ஏன்னா இது வந்து கனெக்ஷன் செட்டப் கொடுக்குறீங்க. அந்த கனெக்ஷன் செட்டப் வைக்கும்போது இது பேக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்ஸ் இருக்க பெர்மனன்ட் கனெக்ஷன் கிடையாது. திஸ் இஸ் அ விர்ச்சுவல் கனெக்ஷன் ஃப்ரம் சென்டர் டு டெஸ்டினேஷன். அப்படி விர்ச்சுவல் கனெக்ஷன் ஃப்ரம் சென்டர் டு டெஸ்டினேஷன் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய போர்ட் 1 இதோட லேபிள் 14. நெக்ஸ்ட், இந்த ரவுட்டர் R1லேருந்து ரவுட்டர் R3 போகும்போது இதுக்கான டேபிள் இதுதான், இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். இன்கமிங் என்ன? போர்ட் 1, அவுட் கோயிங் போர்ட் 3. லேபிள் 1 எதுக்கு இருக்கும்? இன்கமிங் மட்டும்தான் லேபிள் இருக்கும். ஏன்னா இது வந்து கனெக்ஷனுக்கான கொரி செட்டப்புக்கான ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ இன்கமிங் போர்ட் 1ல வருது, அவுட் கோயிங் போர்ட் 3ல போகுது. அண்ட் லேபிள் வித் விர்ச்சுவல் சர்க்யூட் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி இந்த கனெக்ஷன் செட்டப் ரூட்டர் R3, this table has been completed. For router R4 we have a table that is the incoming and outgoing. Incoming on the port 1, outgoing on the port 4. Incoming ஆன virtual circuit identifier 22. இது மூலமாக தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். This will be packet switch network. Next we are going to see about network layer performance. அப்போ பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? பெர்ஃபார்மன்ஸ்னா எவ்வளவு எஃபிஷியண்டாக இருக்குது, தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கான ப்ராப்ளம்ஸ் எதுலெல்லாம் வரணும்னா we are going to see. First one is delay. டிலே அப்படின்னு சொல்லும்போது என்ன? எவ்வரி ஒன் நீட் சடன் ரெஸ்பான்ஸ். நான் இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் மினிட் ஐ நீட் த ரெஸ்பான்ஸ் அவுட்புட். இந்த மாதிரி சடன் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறதுனால டிலே இஸ் நாட் அக்செப்ட் பை பர்சன்ஸ். இப்போ டிலே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் த மெக்கானிசம்? டிலே அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு ஹேவ் ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்மிஷன். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா டிலே கேன் பி ஆஃப் 3 டைப்ஸ். ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் டிலேயாக இருக்கலாம், ப்ரொபகேஷன் டிலேயாக இருக்கலாம், ப்ராசஸிங் டிலேயாக இருக்கலாம். இது ஒரு நோடோட டிலே. இதே இது ரவுட்டர்ஸோட டிலே அப்படி பார்க்கும்போது queuing டிலே. we can see one by one. First is transmission delay. Transmission delay என்ன? டேட்டா அனுப்புறதுக்கான டிலே, தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் டிலே. அப்போ டேட்டா அனுப்புவதற்கான டிலே தான் டிரான்ஸ்மிஷன் டிலே அப்படின்னு சொல்லும்போது பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த பேக்கெட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் த பேக்கெட் 10 meters இருக்குன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது எல்லா பேக்கெட்டையுமே ஒரே டைம் சேனலில் பாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 5ஆக பிரிச்சிருக்கோம், 5 பேக்கெட்ஸை பிரிச்சிருக்கும் போது இந்த 5ல் ஃபஸ்ட்டு பேக்கெட்டை டைம் T1ல் சேனலில் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ண விடுறோம், செகண்ட் பேக்கெட்டை டைம் T2ல் ட்ரான்ஸ்மிட் பண்ண விடுறோம், தேர்ட் பேக்கெட் டைம் T3, ஃபோர்த் பேக்கெட் டைம் T4, ஃபிஃப்த் பேக்கெட் டைம் T5ல் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பாஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஃபஸ்ட்டு அனுப்புகிற பேக்கெட்டு ஃபஸ்ட்டு போய் சேரும். அந்த பேக்கெட் வந்து ஒரே டைமில் சேனலில் பாஸ் பண்ணாததுனால there will be difference of the time. இதுதான் டிரான்ஸ்மிஷன் டிலே. அப்போ T2 - T1 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்கும் செகண்ட் பேக்கெட்டுக்கும் இடையில இருக்கிற டிரான்ஸ்மிஷன் டிலே. இதே மாதிரி there will be delay in the packet. இப்போ எப்படி இருக்கு? ஷார்ட்டஸ்ட் பேக்கெட்டாக இருந்தால்
there will not be a transmission delay. ஏன் இதை பிரிக்கிறோம்? சேனல் கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அந்த சேனல் கெப்பாசிட்டியால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதுக்கேற்ற we have to accept. இப்போ சேனலால் ஒரு டைமில் 10 மெகாபிட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை தாண்டி நம்ம அதில் போட முடியாது. அப்போது லெங்த் ஆஃப் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் எவ்வளோ சேனல் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தான் நம்ம சேனலை போடும்போது கண்டிப்பாக லாங்கஸ்ட் பேக்கெட்ஸ் கண்டிப்பாக it takes more fragments, அப்போ time take will be more. Shortest packet will have fastest time transmission. இதுதான் வந்து transmission delay. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது propagation delay. propagation delay என்ன? propagation delay அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து propagation ஸ்பீடை பேஸ் பண்ணியிருக்கு. propagation ஸ்பீட்னா என்ன? it is speed at which a bit travels. ஒரு பிட்டை ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு பேர் தான் ப்ரொப்பகேஷன் டிலே. இப்போது ப்ரொப்பகேஷன் டிலே எதை பேஸ் பண்ணியிருக்கு? எந்த டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்கோ அந்த டைப் ஆஃப் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி ப்ரொப்பகேஷன் டிலே சேஞ்ச் ஆகும். அப்போது யூஸ்வலாக வந்து என்ன இருக்குது? யூஸ்வலாக வந்து ஸ்பீட் ஆஃப் த மீடியம் பொறுத்து மாறும். வேக்யூம் ஸ்பேஸில் என்ன இருக்குது? வேக்யூம் ஸ்பேஸில் we have 3 × 10⁸ மீட்டர் per second is the propagation speed. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த லிங்கை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டத்துலேருந்து 5th சிஸ்டத்துக்கு அனுப்புறதுக்கான டைம் ஸ்பேனும் ஃபஸ்ட்டு சிஸ்டத்துலேருந்து 100th சிஸ்டத்துக்கு அனுப்புறதுக்கான டைம் ஸ்பேனும் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்ட் அப்பான் ப்ரொப்பகேஷன் டிலே. இப்போ டிரான்ஸ்மிஷன் டிலேக்கு ஃபார்முலான்னு கொடுத்துருக்கோம். டிலே TR = பேக்கெட் லெங்த் பை டிரான்ஸ்மிஷன் ரேட். அப்போ பேக்கெட் லெங்த் எவ்வளோ இருக்கோ அந்த பேக்கெட்டோட லெங்த்தை பேஸ் பண்ணி the delay increases. propagation delay அப்படின்னு சொல்லும்போது என்ன? டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சிஸ்டம்ஸ் இருக்கும்போது 1லேருந்து 5th சிஸ்டம் அனுப்பும்போது டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும். அப்போ வந்து யூ ஹேவ் லோவஸ்ட் propagation delay. அதை propagation ஸ்பீடாக டிவைட் பண்ணோம். we see what is propagation speed. இப்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது டிலே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் டிலே. ப்ராசஸிங் டிலே என்னன்னு சொல்லும்போது என்ன? திஸ் இஸ் சென்டரில் இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம், ரிசீவரில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவில் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணி உடனே அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாட் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தே ஆர் கோயிங் டு டூ? தே வில் ரிசீவிங் த பேக்கெட். ஆஃப்டர் ரிசீவிங் த பேக்கெட் தே வில் ரிமூவிங் த ஹெடர். ஆஃப்டர் ரிமூவிங் த ஹெடர் தே வில் பி பெர்ஃபார்மிங் எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம். ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் they will be delivering the packet to the uppermost layers. அப்போ இதை போல வேலை செய்யணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேட்டா வந்து ரிசீவர்ல யூஸ் பண்ண போகிறோம். அப்போ the time taken for performing these activities, that is time taken for receiving the packet, removing the headers, performing error detection, delivering the packet to the uppermost layers, இது எல்லாத்துக்கும் ஆகிற டைம் தான் processing delay. This will be done at the receiver end. Next, queuing delay. Queuing delay எங்கே இருக்குது? It will be done only at the routers. பாக்கி இது வரைக்கும் பார்த்த டிரான்ஸ்மிஷன் டிலேயாக இருக்கட்டும், ப்ரொப்பகேஷன் டிலேயாக இருக்கட்டும், ப்ராசஸிங் டிலேயாக இருக்கட்டும், queuing டிலேயாக இருக்கட்டும், everything what we are going to see, everything is based only upon the node. எந்த நோடை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த நோடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இங்கே queuing delay அப்படின்னு சொல்லும்போது it is done only in the routers. அப்போ routers என்னென்ன இருக்குது? There are two types of queues. One is input queue and another is output queue. அப்போ input queue என்ன? எந்தெந்த the packets waiting to be processed, that is in input queue. What is output queue? The packets waiting to be transmitted, அதுதான் output queue. அப்போ input queue வந்து சென்டர் சைடில் இருக்கும், output queue வந்து ரிசீவர் எண்டில் இருக்கும். இதெல்லாமே எங்கே ப்ராசஸ் ஆகுது? ரவுட்டர்ஸில் தான் நம்ம பண்ணக்கூடியது queuing delays. Every functionalities are going to be done in the routers. ஏன்னா சென்டர் இந்த ரிசீவருக்கு எப்படி அனுப்புவீங்க? க்யூவில் இருந்தாலும் அது ரவுட்டர் மூலமாக தான் இன்னொரு சிஸ்டத்துக்கு போக போகுது. இன்புட் அவுட்புட்டும் சேம் திங். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் டிலே. Total delay is we have n routers and n+1 links. இப்போ ரவுட்டர்ஸ் ஏற்கனவே ரவுட்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்க டிலே என்ன பார்த்தோம்? queuing டிலேன்னு பார்த்தோம். ரவுட்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்க ஒரு டிலே. அண்ட்
n routers n+1 links இருக்கும்போது லிங்க்னு சொல்லும்போது என்ன நோட்ஸ். அப்போ டிரான்ஸ்மிஷன் டிலே, ப்ரொபகேஷன் டிலே, ப்ராசஸிங் டிலே இது எல்லாமே நோட்ஸில் இருக்கக்கூடியது. அப்போ டிலே tr, டிலே pg. திஸ் இஸ் டிலே tr இஸ் டிரான்ஸ்மிஷன் டிலே, டிலே pg இஸ் த ப்ரொபகேஷன் டிலே, டிலே pr அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸிங் டிலே. இது எல்லாமே நோடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிலே. ஸோ வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை இட் n+1 links, n+1 nodes plus routers, n routers, and that n routers is multiplied with the queuing delay, which is indicated as delay QU. Next we are going to see about throughput. Throughput எப்படி இருக்க போகுது? throughput எப்படி இருக்க போகுதுன்னா எப்படி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் throughput இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் routers R1, R2, R3 மூணு routers இருக்கு. மூணு routers இருக்கும்போது R1லேருந்து R2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய 200 kbps. R2லேருந்து R3க்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது 100 kbps. அப்போ 200 kbps R1லேருந்து R2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே இதை R2லேருந்து R3க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா R2லேருந்து R3க்கு எப்படி இருக்கு 100 kbps. இப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளம். ஸோ வாட் வி ஹேட் டு டூ, நம்மளால் எத்தனை ரவுட்டர்ஸ் இருக்கோ அது மினிமல் கெப்பாசிட்டி ஆஃப் எது இருக்கோ அந்த மினிமல் ஷுட் பி டேக்கன் and that can be used for transmission. இப்போ R1லேருந்து R2க்கு 200 kbps தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், R2லேருந்து R3க்கு 100 kbps. இதுதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மினிமல் என்ன இருக்குது R2லேருந்து R3 100 kbps, அதை தான் நம்ம த்ரூபுட்டாக எடுக்க போகிறோம். அது த்ரூபுட்டாக எடுத்தால் தான் டேட்டா கம்யூனிகேஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்போ R1லேருந்து R2ல 200 kbps அந்த டேட்டா ரேட், அதில் 100 kbps யூஸ் பண்ணலாம். R2லேருந்து R3 என்ன 100 kbps, அதுக்கு 100 kbps யூஸ் பண்ணலாம். திஸ் வில் பி கால்ட் அஸ் த்ரூபுட். இதுதான் எங்கள் ஃபார்முலா சொல்லும்போது மினிமம் ஆஃப் TR1, TR2 till TRN. இந்த TR1, TR2 சொல்லக்கூடிய எல்லாமே ரவுட்டர்ஸ். நெக்ஸ்ட் பேக்கெட் லாஸ். பஃபர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா பேக்கெட் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ட்ராப் பண்ண வேண்டியது தான். there is no more issues. பஃபர் ஃபுல்லாக ஆகும்போது கண்டிப்பாக பேக்கெட் டு பி ட்ராப். that is called packet loss. Next is congestion control. Congestion, ஏற்கனவே we have seen about what is congestion, and there are two types of controls. One is open loop congestion control and another one is closed loop congestion control. இப்போ open loop congestion control என்ன, prevention mechanism. இங்க read transmission policy is going to be used. read transmission அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா we have to select a good read transmission mechanism. ஏதோ read transmission mechanism யூஸ் பண்ணக்கூடாது. So read transmission policy is fully dependent upon the window policy. இப்போ window policy ல என்ன, for example we have two operations. One is go back and another is select to repeat. These two are the flow control mechanisms what we have seen in the data link layer. அப்போ go back என்ன, எந்த பேக்கெட் டிஸ்கார்ட் ஆகுதோ அந்த பேக்கெட்ல சம் எரர் மெக்கானிசம் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேக்கெட்ஸ் அனுப்புறோம்னா செகண்ட் பேக்கெட் ப்ராப்ளமேட்டிக் பேக்கெட்டாக இருந்தால் செகண்ட் பேக்கெட் அக்செப்ட் பண்ணாது. that has an error. அப்போ ரிமைனிங் 3, 4, 5, 6, 7 எல்லா பேக்கெட்டுமே that will be discarded. இது go back and select to repeat அப்படின்னு சொல்லும்போது என்ன, 10 பேக்கெட் இருக்கு, 10 பேக்கெட்ல செகண்ட் பேக்கெட் மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணும், ரிமைனிங் 9 பேக்கெட்ஸையும் ரிசீவர் அக்செப்ட் பண்ணிக்கும். எந்த பேக்கெட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அந்த பேக்கெட் மட்டுமே செலக்ட் பண்ணி அனுப்பும். தட் இஸ் கால்டு செலக்டிவ் ரிப்பீட். அப்போ ரீட் டிரான்ஸ்மிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கணும், விண்டோ பாலிசியில் சொல்லியிருக்க மாதிரி we have to select the best read transmission mechanism. அப்போ கோ பேக்னு பார்த்தோம், செலக்டிவ் ரிப்பீட் பார்த்தோம். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு, செலக்டிவ் ரிப்பீட் தான் பெஸ்ட்டு. ஸோ ரீட் டிரான்ஸ்மிஷன் will be based upon selective repeat mechanism.
இப்படி இருக்கும்போது congestion can be avoided. ஏன்னா go back canல என்ன பண்ணிருக்கோம், ஒரு packetல problems இருக்கு, ரிமைனிங்க்கு எல்லாத்தையுமே discard பண்ணி retransmit பண்ணுவோம். So the channel is full. ஆனா selective repeatல என்ன பண்றோம், எந்த packet ப்ராப்ளமோ அந்த packet மட்டும்தான் retransmit பண்ண போறோம். Next is acknowledgement policy. Acknowledgement policy என்ன, acknowledgement policy அப்படின்னு சொல்லும்போது ஒரு packet அனுப்புனா அதுக்கு acknowledgement வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த packet அனுப்பும். இதை பார்த்தோம் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால்ல பார்த்தோம். அப்ப ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் எஃபிஷியண்டா வராது, ஏன்னா டைம் இஸ் மோர், டிலே இஸ் மோர். இங்க acknowledgement policy அப்படின்னு சொல்லும்போது என்ன, நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணும். எப்படி வரணும், சென்டர்ட்டு ரிசீவர்கிட்ட வருது, அக்னாலஜ்மெண்ட் வரணும். எப்படி இருக்கணும், எல்லா பேக்கெட்டுக்கும் அக்னாலஜ்மெண்ட் வரும்போது கன்ஜெஷன் அக்கர் ஆகும். ஏன்னா சேனலில் யூஸ் பண்ணுறது, அக்னாலஜ்மெண்ட்டும் சேனலில் யூஸ் பண்ணுறது, டேட்டாவும் சேனலில் யூஸ் பண்ணுறது. அப்போ இது எப்படி மாற்றலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேக்கெட் அனுப்பிட்டீங்க, அக்னாலஜ்மெண்ட் 4 வந்தால் மீனிங் என்னன்னா 4 பேக்கெட்ஸ் ஹஸ் பீன் ரிசீவ்ட் அட் த ரிசீவர் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்படி இருக்கும்போது நமக்கு அக்னாலஜ்மெண்ட் பாலிசி எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கார்டிங் பாலிசி. டிஸ்கார்டிங் பாலிசினா என்ன, டிஸ்கார்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு there should not be any discarding mechanisms that should spoil the entire network. There should be a good discarding policy. அப்படிதான் இருக்கணும். Yeah, we have seen about how we are discarding the based upon many flow control mechanisms. Next, congestion control. You see, closed loop congestion control. அப்போ open loop congestion control க்கும் closed loop congestion control என்ன difference? Open loop congestion control prevent பண்றோம். Prevention is done, congestion is prevented. Closed loop congestion என்ன, congestion is removed. இதான் ரெண்டுக்கும் இருக்க difference. Up here we are going to see about back pressure, choke packet, implicit signaling and explicit signaling. But back pressure, what is that back pressure? Back pressure அப்படின்னு சொல்லும்போது congested node stops receiving data from the upstream nodes. அதுக்கு அப்படியே மீனிங் என்ன, congestion node என்ன பண்ணுது, எப்பவுமே எப்போ congestion occur ஆகுதோ உடனே previous node இன்ஃபார்ம் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இது ஃபர்ஸ்ட் நோடு தேர்ட் நோடு கம்யூனிகேட் பண்ணுது, தேர்ட் நோடுக்கு தெரியுது கண்டிஷன் அக்கர் ஆகுது, அப்படியே என்ன பண்ண உடனே தேர்ட் நோட் உடனே இன்ஃபர்மேஷன் செகண்ட் நோடுக்கு பாஸ் பண்ணும், கண்டிஷன் அக்கர் ஆக போகுது. த ப்ரீவியஸ் நோட் இட் இன்ஃபார்ம்ஸ். இதுதான் பேக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் சோக் பேக்கெட். சோக் பேக்கெட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா we have packet, அந்த பேக்கெட்ல என்ன இருக்கு, கண்டிஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கெட் இருக்கு. அந்த பேக்கெட் யாருக்கு அனுப்புவாங்க, சோர்ஸுக்கு அனுப்புவது திஸ் மெக்கானிசம். அப்ப சோர்ஸுக்கு அனுப்பும்போது எப்படி இருக்கும், இங்க சோக் பேக்கெட் பார்க்குறோம், பேக் ப்ரெஷர் பார்த்தோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக் ப்ரெஷர் அண்ட் சோக் பேக்கெட்? பேக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் ஒரு நோடு ப்ரீவியஸ் நோடுக்கு சொல்லணும். இப்போ 1 2 3 3 நோடு இருக்கும்போது தேர்ட் நோட் செகண்ட் நோடுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், கண்டிஷன் அக்கர் ஆக போகுது. சோக் பேக்கெட் அப்படின்னு சொல்லி ரவுட்டர்ஸ் சோர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், கண்டிஷன் அக்கர் ஆகுது, ரவுட்டர்ஸ் சோர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் சோக் பேக்கெட்டுக்கு பேக் ப்ரெஷருக்கு இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளிசிட் சிக்னலிங். இம்ப்ளிசிட் சிக்னலிங் என்ன, இம்ப்ளிசிட் சிக்னலிங்னா கன்ஜஸ்டட் நோடுக்கும் சோர்ஸுக்கும் எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது, அதுதான் இம்ப்ளிசிட் சிக்னலிங். அப்படி பார்க்கும்போது ரவுண்ட் ட்ரிப் டைம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரவுண்ட் ட்ரிப் டைம்னா என்ன, சென்டர் ரிசீவருக்கு அனுப்பி பேக் அந்த பேக்கெட் சென்டருக்கே வரக்கூடிய டைம் ஸ்பேன் தான் ரவுண்ட் ட்ரிப் டைம். அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ரவுண்ட் ட்ரிப் டைம் யூஸ் பண்ணுவது எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல இந்த ரிசீவருக்கு போகிறதுக்கு 5 minutes, அப்போ ரிசீவர் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு 5 minutes. டோட்டலா எவ்வளோ டைம் ஸ்பேன், டோட்டலி we be having 10 minutes. அப்போ சென்டர் என்ன கெஸ் பண்ணும், பேக்கெட் அனுப்பியிருக்கும் 10 minutes பேக்கெட் ரிட்டர்ன் வரும். that will be taken as a value. இப்போ 10 minutes பேக்கெட் வரல அப்படின்னு சொன்னா சென்டர் என்ன கன்சிடர் பண்ணும், எங்கேயோ கண்டிஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோ கம்யூனிகேஷன் will be done between the node and the source. இதுதான் implicit signaling.
நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங். எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங் என்ன? நோடுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆனா அது வந்து சிக்னல் அனுப்பும். சிக்னல் இஸ் சென்ட் டு தி சோர்ஸ். இங்க செப்பரேட் பேக்கெட்லாம் கிடையாது, தனித்தனி பேக்கெட் கான்செப்டே கிடையாது. சிக்னல் இஸ் கோயிங் டு பி சென்ட். இது ஃபார்வர்டாகவும் இருக்கலாம், பேக்வேர்டாகவும் இருக்கலாம். அப்போ சென்ட ரிசீவருக்கு அனுப்பும்போது டேட்டா பேக்கெட்டோட ஒரு சிக்னலில் சேர்த்து அனுப்பும். கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி அக்கர். சென்டர் இஸ் கோயிங் டு சென்ட் டு த ரிசீவர். இதே இது ரோஸ்ல வரும்போது ரிசீவர் சென்டருக்கு அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷனோட சிக்னல் இஸ் கோயிங் டு பி ஜாயிண்ட். இங்கே it can be done both in forward and backward operations. These are the performance of network layer.